புதுக்கோட்டை மீனவர்கள் 11 பேருக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை விதித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கடந்த மாதம் 10ஆம் தேதி நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த 15 மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களுக்கு இலங்கை நீதிமன்றம் இதை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் விஸ்வநாதன் இணைப்பில் இருக்கிறார். விஸ்வநாதன் வணக்கம். தற்போது 11 மீனவர்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. 4 மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்து மீனவர்கள் தரப்பில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? அரசு தரப்பில் எதுவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? விவரங்களை பதிவு பண்ணுங்க விஸ்வநாதன். வணக்கம். புதுக்கோட்டை மாவட்ட மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த மாதம் 10ஆம் தேதி மீன்பிடிப்பதற்கான அனுமதி சீட்டை பெற்று மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்று நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அப்போதைக்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையானது எல்லை தாண்டி மீன்பிடித்த ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து ஒரு விசைப்படகில் அதில் இருந்த 15 மீனவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தது. இந்த நிலையில் அவருடைய சிறைக்காவல் தேதி முடிந்து 2வது முறையாக ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதில் மீனவர்களை விசாரணை நடத்திய நீதிபதி 11 மீனவர்களுக்கு 2 ஆண்டு சிறை தண்டனையும் 4 மீனவர்கள் மட்டும் விடுதலை செய்துள்ளார். அவர் 11 மீனவர்கள் 2வது முறையாக எல்லதாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டை கைது செய்யப்பட்டதாக கூறியதை அடுத்து அவர்களுக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அதாவது தொடர்ச்சியாக இலங்கை கடற்படையை கைது செய்யப்பட்ட மீனவர்கள் சிறைக்காவல் முடிந்து விடுதலை செய்யப்படும் பட்சத்தில் அவருடைய 1 ஆண்டு 2 ஆண்டு என சமீப காலமாக தண்டனைகள் அதிகமாக இலங்கை நீதிமன்றம் வழங்கி வருகிறது. இதனால தமிழக கடலோர பகுதியிலிருந்து மீன்பிடிக்க செல்லும் மீனவர்களுடைய வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகிறது. அதாவது தொடர்ச்சியாகவே மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் 1 ஆண்டு 2 ஆண்டு என தண்டனை வழங்கப்படுவதனால் மற்ற மீனவர்களும் மீன்பிடிக்க செல்லவே அச்சப்பட்டு வருகின்றனர். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த தமிழக கடலோர பகுதியிலிருந்து மீன்பிடிக்க செல்லும் மீனவர்களுடைய பிரதான கோரிக்கையாக உள்ளது. நன்றி விஸ்வநாதன், கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.